அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியான வழிபாட்டிலே என்ன நோக்கத்தோடு உபவாசத்தோடு ஜெபத்தோடு நாம் பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம் வாழ்வில் நிறைவேற்றி தருவாராக. இந்த ஆண்டு தவக்காலத்தில் நாம் பாவத்தின் பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளில் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு பொறாமையினால் வரும் பகை பாவம் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொறாமை, அதனால் வரும் பகை, அது பாவம் என்கிற செம்பொருளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்மை விட ஒருவர் சிறப்பான காரியங்களை செய்கிறார் என்று நாம் பார்க்கிற போதோ கேள்விப்படுகிற போதோ அந்த சிறப்புக்குரியவர் யார் என்று தேடி சென்று அவர்களை நாம் பாராட்டுகின்ற போது நம்மிடத்திலே பொறாமை ஏற்படாது. நம்மை விட ஒருவர் சிறப்பானவர், சிறப்பான காரியங்களை செய்திருக்கிறார் என்று நாம் கேள்விப்பட்டு அவரை நாம் பாராட்டினோமே ஆனால் நம்மிடம் பொறாமை ஏற்படாது. ஆனால் அவரை பாராட்ட தவறிப்போவோமே ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இந்த பொறாமை ஊற்றெடுக்க ஆரம்பித்து விடும். சிறப்பானவற்றை செய்கிற போது அவரை பாராட்டிவிட்டால் நம்முடைய மனம் நம்மை அவரோடு ஒப்பிடாது. நல்ல செஞ்சாரு அப்படின்னு அவரை பாராட்டிட்டு விட்டுட்டோம்னா நம்முடைய மனசு அவரோட நம்மளை ஒப்பிட்டு பொறாமைக்குள்ள வழி வகுக்காது, பாராட்டுதலோடு முடிஞ்சிடும். ஆனால் நாம் அவரை பாராட்டாமல் வெஞ்சினம் கொண்டு அப்படியே உள்ளத்திலேயே என்னை விட அவன் இவ்வளோ செஞ்சிட்டானே, என்னை விட இவ்வளோ செஞ்சிட்டானே என்று நாம் ஒப்பிடுகிற போது இந்த பொறாமை நம்மில் ஊற்று எடுக்க ஆரம்பித்து விடும். இந்த பொறாமை எண்ணம், இந்த பொறாமை உணர்வு ஆழமாக நம்முடைய இதயத்தில் பதிந்து விடுமேயானால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பகையை தூண்டும். இந்த பகை ஆழமாக வேறு ஊன்றுகிற போது அது வன்முறையில் கொண்டு போய் நம்மை விடும். வன்முறையில் நாம் ஈடுபட்டு விடுவோம். பொறாமை என்பது ஒரு உணர்வு, அவ்வளவுதான். அந்த உணர்வு நம்மில் உருபெற நாம் வழிவகுக்க கூடாது. ஆனால் நம்மில் அது முளைக்க ஆரம்பித்து விட்டால் அது வேர்விட ஆரம்பிக்கும். அந்த வேர் விடுறது தான் பகை. அதனுடைய கனி தான் வன்முறை. வன்முறையை நாம் செயலாக செய்து விடுவோம். அப்போ இறை திட்டத்திற்கு எதிராக நாம் இருக்கிறோம் என்பது புலப்பட்டு விடும். அதைத்தான் நாம் 3 குறிப்புகளின் கீழாக நாம் இன்றைய நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். முதல் குறிப்பு, உறவுக்குள் பகைமையை தூண்டும் வன்முறை. உறவுக்குள் பகையை தூண்டும் வன்முறை. நாம் படிக்க கேட்ட அந்த திருமறை பகுதிக்கு முன்பாக இருக்கின்ற திருமறை பகுதிகள் 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அத்தியாயம், திருவாக்கியங்கள் 19 முதல் 21 முடிய நீங்கள் படிப்பீர்களே ஆனால், சவுல் தாவீதை தன்னுடைய அரண்மனையில் பணிக்காக அமர்த்துகிறார். அப்படி அவர் பணி செய்கிற போது தாவீதிடம் மிகுந்த அன்பு கொண்டு வாழ்கிறார். 21ஆம் வசனத்தை பாருங்கள். தாவீது சவுலிடம் வந்தவுடன் அரசவை பணியில் சேர்ந்து விட்டார். சவுல் அவர் மீது மிகவும் அன்பு கொண்டு அவரை தம் படைக்கலன் தாங்குவோனாக நியமித்தார். இவர்களுடைய உறவு இப்படிப்பட்ட அன்பின் உறவாக இருந்தது. ஆனால்
எப்போது தாவீது பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை கொன்று பெண்களால் புகழப்பட்டாரோ, அதுதான் நாம் படிக்க கேட்டோம். 18ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனத்தில் சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10,000 பேரை கொன்றார் என்று இருக்கிறது. இதை கேட்டவுடன், இந்த பாடலை கேட்டவுடன் சவுல் தாவீதை அழைத்து, பா சின்ன பையனாக இருந்தால் கூட நீ அவ்வளோ பெரிய கோலியாத்தை நீ ஜெயிச்சிட்டப்பா, வெரி குட் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இவருக்கு இந்த பொறாமை எண்ணம் வந்திருக்காது. பாவம் ஒரு சின்ன விதை மாதிரி, அதை நமக்குள்ளே போட்டுட்டோம்னா அது முளைச்சி அது வேர் விட்டு அதுவும் கனி கொடுக்கும். இப்படி தாவீதோடு சவுல் தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார். ஆனால் அவர் பாராட்டி இருக்க வேண்டும். ஒப்பிட்டு பார்த்ததால் அவருக்குள் இந்த பகை உணர்வு, பொறாமை உணர்வு பெருக்கெடுக்க ஆரம்பித்து விட்டது. இது அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த நட்புறவில் பகைமையை தூண்டிவிட்டது. அதனால தான் அன்று முதல் அவர் பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார். இது அப்படியே பகையாக வளர்கிறது. இரண்டாவது குறிப்பு, வன்முறையை தூண்டும் பொறாமை. இந்த பொறாமை இருவருக்கும் இடையே இருந்த உறவில் ஒரு பகையை ஏற்படுத்திவிட்டது. இந்த பகை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் இவர் இந்த பொறாமை உணர்வை வன்முறை என்கின்ற செயல் வழியாக அதனை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, மறுநாளே கடவுள் அனுப்பிய தீய ஆவி சவுலை ஆட்கொள்ள அவர் தம் வீட்டில் பிதற்றினார். அப்போது தாவீது ஒவ்வொரு நாளும் செய்வது போல் யாழ் எடுத்து மீட்டினார். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. நான் தாவீதை சுவரோடு சேர்த்து குத்துவேன் என்று சவுல் நினைத்து தம் ஈட்டியை அவர் மேல் எறிந்தார். ஆனால் தாவீது இருமுறை அதை தவிர்த்து விட்டார். பொறாமை முளைக்கிறது, அது பகை என்கின்ற வேரை விடுகிறது, வன்முறை என்கின்ற கனியை தருகிறது. இவர் கையில் ஈட்டி இருக்கு, 2 முறை எரிய அவர் முயற்சி செய்கிறார். பொறாமை நம்மை வன்முறையில் கொண்டு போய் நிறுத்திவிடும். திருமறையில் 2 முறை என்று பதிவிட்டு இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை முறை அவர் அப்படி செஞ்சிருப்பாருன்னு தெரியல. பலமுறை தாவீதை தேடிக்கொண்டு அவரை கொல்ல வேண்டும் என்று சவுல் முயற்சித்ததை நாம் திருமறையிலே படிக்கிறோம். 3 முறை தாவீது சவுலை கொல்லாமல் விட்டுவிட்டு இருப்பார். நம்முடைய உள்ளங்களில் பாராட்டும் எண்ணம் தான் முளைத்து கனி கொடுக்க வேண்டுமே தவிர, பொறாமை எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் முளைக்க நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. அப்படியே பொறாமை முளைச்சாலும் அது பகை என்கின்ற வேரை விடுவதற்கு முன்னால் அதை பிடுங்கி எறிந்து விட வேண்டும். அப்படியே பகைன்னு ஒரு வேரை விட்டுட்டாலும் அதை வேரோடு பிடுங்கி தூக்கி போட்டுடணும். வன்முறை என்கிற கனியை தரும் வரை நாம் அதை நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்க கூடாது. அப்படி வைத்திருந்தால் அது வன்முறையில் நம்மை கொண்டு போய் நிறுத்திவிடும். அதனால் இறை திட்டத்திற்கு நாம் எதிரானவர்களாக மாறிவிடுவோம். தாவீது தவறு ஏதும் செய்யவில்லை கொலை செய்யப்படுவதற்கு. அந்த காலத்தில் அரசர்கள் கொலை செய்வார்கள். யாரை? அரசியல் குற்றம் புரிகிறவர்களை, தவறு செய்கிறவர்களை. ஆனால் தாவீது இப்படி கொலை குற்றத்திற்கான எந்த தவறையும் செய்யவில்லை. ஆனால் சவுலை இந்த பொறாமை என்கின்ற உணர்வு அவருடைய கண்ணை மறைத்து நீதிமானையும் கொலை செய்ய
தூண்டுகிறது, வன்முறைக்கு நேராக தூண்டுகிறது. அதுதான் இந்த பொறாமை வழியாக நாம் செய்கிற பாவம். பொறாமை நமக்குள் வளர 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 நாம் நீதிமானையும் வன்முறைக்கு நேராக இட்டு சென்று விடுவோம். அப்படித்தான் தாவீது ரொம்ப அழகா சொல்லுவார், ஐயா நான் ஒரு தெள்ளுப்பூச்சி போன்றவன், நான் உமக்கு எதிராக ஒன்றும் செய்யலை, ஆனால் நீர் என்னை ஏன் துரத்தி கொண்டே வருகிறீர் அப்படின்னு கேட்பார். இந்த பொறாமை நம்முடைய கண்ணை மறைத்து விடும். இது ஒரு நீதிமானையும் வன்முறைக்கு நேராக தள்ளிவிடும். நீதிமானுக்கு எதிராக நாம் வன்முறை செய்ய நம்மை தூண்டிவிடும். இத்தகைய வலிமை உடையது இந்த பொறாமை. ஆகையினால இதுக்கு என்ன வழி? நம்மை விட ஒருவர் சிறப்பானவர் என்று நாம் எண்ணுகிற போது எல்லாம் நேரடியாக போய் கையை கொடுத்து அவர் தோளில் தட்டி பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டா இந்த பொறாமை உணர்வு அங்கேயே பொசுங்கி போய்விடும். சவுல் அதை செய்ய தவறினார். அது பொறாமை என்கின்ற மரமாக முளைத்து வன்முறை என்கின்ற கனியை தந்துவிட்டது. இப்படி சவுல் வன்முறையில் ஈடுபட்டதால் அவர் இறை திட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார். மூன்றாவது குறிப்பு அதுதான், இறை திட்டத்திற்கு எதிராக தூண்டும் பொறாமை. என்ன? 18ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனத்தில் இப்படி பார்க்கிறோம், ஆண்டவர் தாவீதுடன் இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கண்டார். அவர் பெரும் வெற்றிகளை குவிப்பதை கண்டபோது சவுல் அவருக்கு இன்னும் அஞ்சினார். இப்போ சவுலுக்கு தெரியுது, கடவுள் தாவீதோடு இருக்கிறார், நிச்சயமாக தனக்கு பின்னால் தாவீதை அரசனாக கொண்டு வருவார் என்பது எல்லாம் தெரிகிறது. ஆனால் இந்த இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள சவுலுக்கு மனம் இல்லை. ஏனென்றால் அவருடைய மனம் முழுவதும் பொறாமையினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தில் நிறைந்திருக்குமே, ஆனால் அவர் இறை திட்டத்திற்கு தன்னை உட்படுத்தி இருப்பார். பரவாயில்ல, நான் ரொம்ப சின்ன கோத்திரம், பென்யமீன் கோத்திரம். அந்த பென்யமீன் கோத்திரத்திலேயும் ரொம்ப சின்ன குடும்பம், கீஸ் உடைய குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து சாமி என்ன முதல் அரசனாக தெரிவு செய்திருக்கிறார், மகிழ்ச்சி. அதுபோல ஆடு மேய்க்கிற ஒருத்தரை ஆண்டவர் அரசனா தேர்ந்தெடுத்திருக்காரு, சந்தோஷம் என்று அவர் இருந்திருக்க வேண்டும். அவருடைய உள்ளத்தில் வசனங்கள், கட்டளைகள் நிறைந்திருக்குமே, ஆனால் அவர் இப்படித்தான் எண்ணி இருப்பார். ஆனால் இப்போது அவருடைய உள்ளத்தில் பொறாமை நிலை கொண்டிருக்கிறது. இந்த பொறாமை இறை திட்டத்திற்கு எதிராக செயல்பட வைக்கிறது. எனக்கு பின்னாடி என் பையன் யோனத்தான் தான் அரச பொறுப்புக்கு வர வேண்டும், இவன் எப்படி வருவது, அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் சவுல் தன் படைகள் அனைத்தையும் கூட்டிக் கொண்டு தாவீதை வேட்டையாடுகிறார். எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, இந்த பொறாமை என்கின்ற சிறிய விதை நம்முடைய உள்ளத்தில் முளைத்து அது பெரிய மரமாகி கடவுளுடைய கற்பனைகளையே நாம் மறந்து போகவும் மழுக்கடிக்கவும் செய்யும். இறை திட்டத்திற்கு எதிராக செயல்பட நம்மை அது தூண்டும். அதனால தான் அது முளைக்கிறதுக்கு முன்னாடியே அதை பொசிக்கிறணும். அதுக்கு ஒரே வழி, பிறரை பாராட்டி விட வேண்டியது. நம்மை விட ஒருவர் சிறப்பாக நம்முடைய பணியிடத்தில், நம்முடைய அலுவலகத்தில், நம்முடைய சமூகத்தில், நம்முடைய ஆலயத்தில், நம்முடைய குடும்பத்தில் செயல்படுகிறார் என்று சொன்னால் வாழ்த்துக்கள், நன்றாக செய் என்று சொல்லிவிட்டால் அத்தோடி முடிஞ்சிடும். ஆனால் அவரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து எனக்கு இவ்வளவுதான் அவனுக்கு இவ்வளவா என்று நாம் சொல்லுவோமே, ஆனால் இந்த பொறாமை நம்மில் வேர் கொண்டு அது பகையை தூண்டி வன்முறையில் நம்மை கொண்டு போய் நிறுத்தும். இறுதியில் கடவுளுடைய கற்பனைகளை மறக்கச் செய்து
நம்மை இறை திட்டத்திற்கு எதிராக செயல்பட நம்மை தூண்டிவிடும். இந்த பொறாமையை நாம் எளிதாக மேற்கொள்வதற்கான ஒரே வழி பாராட்டுதான், பிறரை பாராட்டுதல். இந்த குணம் பல நேரங்களில் நமக்கு இல்லாமல் போய்விடும். அவனப்ப பெருசாக செஞ்சிட்டான், அவனை போய் பாராட்டுறதுக்கு ஒரு இதுவா விடு. இப்படி நாம் சொல்ல சொல்ல இந்த பகை நம்மை அறியாமலேயே நமக்குள் வேறு விட்டுவிடும். அது வன்முறையை தூண்டும், இறை திட்டத்திற்கு எதிராக நம்மை அழைத்து சென்றுவிடும். இந்த பொறாமை தூய ஆவியை நம்மிலிருந்து எடுத்துவிட்டு தீய ஆவிக்கு அது இடம் கொடுத்து விடும். அதுதான் இங்க சவுலுடைய வாழ்க்கையில் நடந்தது. பொறாமை எண்ணம் எப்போது அவருக்குள் வேர்விட ஆரம்பித்ததோ, எப்போது வன்முறை என்கிற கனியை தர ஆரம்பித்ததோ, அப்போது இந்த பொறாமை அவருக்குள் இருந்த கடவுளின் ஆவியை எடுத்து போட்டுவிட்டு தீய ஆவியை வரவேற்று சவுலுக்குள் குடிகொள்ள செய்துவிட்டது. அடுத்து இந்த பொறாமை நம்முடைய வாழ்வில் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அச்சத்தை தான் அது கொண்டு வரும். இங்கே பாருங்க, வசனம் அப்படிதான் இருக்கு. அவர் பெரும் வெற்றிகளை குவிப்பதை கண்டபோது 15வது வசனம், சவுல் அவருக்கு இன்னும் அஞ்சினார். தாவீது ஒரு சின்ன பையன், சவுல் மிகப்பெரிய அரசர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். சவுல் அந்த இஸ்ரேல் 12 கோத்திரத்திலும் மிக உயரமானவர். கிட்டத்தட்ட கோலியாத்தை போல இருப்பார். எல்லாருமே அவருடைய தோளுக்கு கீழே தான் இருப்பாங்க இஸ்ரேலில். அப்படி ஒரு ஜெகஜாண்டிக் ஃபிகர். ஆனால் பொறாமை இவருக்குள் குடிகொள்வதால் அவர் அச்சத்துக்குள் செல்லுகிறார். தாவீதை பார்த்து ஏன் பயப்படணும்? ஏன்னா இவருக்கு தேவையில்லாத இந்த பொறாமை என்கிற பாவம் அவருக்குள் இருக்கிறது. பாவம் செய்கிற மனிதன் நிம்மதியாக வாழ முடியாது. அச்சம், பயம் அவரை ஆட்கொள்ளும். அதுதான் இங்கே சவுலை ஆட்கொண்டது. இந்த பொறாமை தான் முதல் வன்முறைக்கு காரணமாக இருந்துச்சு. முதல் வன்முறை எங்க நடந்துச்சு? காயின் ஆபேல் கிட்ட நடந்துச்சு. காயினுக்கும் ஆபேலுக்கும் என்ன பெரிய இது? இருவரும் சகோதரர்கள், இருவரும் ஆலயத்திற்கு போகிறார்கள், இருவரும் காணிக்கை வைக்கிறார்கள். கடவுள் அவருடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்ட போது காயின், பரவாயில்லப்பா, கடவுளுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறபடி நீ ஒரு நல்ல காணிக்கையை செலுத்தியிருக்க அப்படின்னு அவரை பாராட்டி இருந்தால் அத்தோடு முடிஞ்சிருக்கும். ஆனால் இவர் ஆபேலோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார். அவன் காணிக்க ஒஸ்தி, என் காணிக்க குறைவா என்று அவர் இதை சிந்தித்து கொண்டே இருக்கிறார். அது சகோதர உறவுக்குள்ளே பகையை ஏற்படுத்துகிறது. வாடா வயலுக்கு போயிட்டு வரலான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் அவர் மீது விழுந்து வன்முறையில் ஈடுபட்டு இறை திட்டத்திற்கு எதிராக கொலை செய்கிறார். அந்த கொலை செஞ்சிட்டதுக்கு அப்புறமா அவருக்கு அச்சம், பயம். ஐயோ, என்னை பார்க்குற எல்லாரும் கல்லெறிந்து கொல்லுவார்களே. எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, இந்த பொறாமை அவ்வளவு வலியது, வலிமையான பாவம். அதை மேற்கொள்ள வேண்டுமேயானால் ஒரு சிறிய எளிதான வழி, மற்றவர்களை நாம் பாராட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வில் எல்லோரையும் வாழ்த்துவார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, பாராட்டி அனுப்புவார். உன் விசுவாசம் பெரிது. அந்த 12 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ள பெண்ணை பார்த்து சொல்லுவார், உன் விசுவாசம், மகளே, உன் விசுவாசம் பெரியது. சீடர்களெல்லாம் ஒரு தடவை இயேசுகிட்ட வந்து சொல்லுவாங்க, என்னப்பா இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஊழியம்? என்ன அருமையாக இருந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு உன் பேரை சொன்னோம், பிசாசு நடுங்குது,
நோயாளிகளெல்லாம் குணமாக்கணும், இப்படி நாங்கள் சிறப்பாக செஞ்சோம் அப்படின்ன உடனே ஐயோ நம்மளை விட எங்கே இவங்க பேர் வாங்கிடுவாங்களோ அப்படிலாம் இல்லை. அவர் அவர்களை பாராட்டினார், ஊக்கப்படுத்தினார். 12 பேரா 70 பேரா போ, இப்போ 70 பேரா 120 பேரா போ, 3000 பேரா போ, 5000 பேரா போ. இப்படி பிறரை பாராட்டி ஊக்கப்படுத்தி அவர்களை ஊழியத்தில் அனுப்பி வைத்தார். அதுபோல சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போது கூட அந்த கள்வன், ஆண்டவரே உம்முடைய அரசில் வருகிற போது என்னை நினைத்து கொள்ளுன்னு சொல்லும்போது, டேய் நீலாம் என்னடா என்னோட நீ ஒப்பிட்டு என் கூட இருக்கணும்னு நினைக்கிறியா நீ என்று எல்லாம் சொல்லவில்லை. அவரையும் பாராட்டி, வா இன்னைக்கு நீ என் கூட இருப்பா. கள்வனுக்கும் சிலுவை, ஒரு நீதிபரனுக்கும் சிலுவையா என்று அவர் கடவுளிடம் கேட்கவில்லை. அந்த கள்வனையும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி பாராட்டி தன்னோடு இருக்கும்படி செய்கிறார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய குணம், பண்பு. இதைத்தான் நாம் இந்த தவக்காலத்தில் நமக்குரியதாக மாற்றிக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கடைசியில் இப்படி போட்டிருக்கிற, பொறாமை பெரிய மனிதரை சிறியவராக்கிவிடும். பெரிய மனிதர் அரசர் சவுல், ஆனால் அவரை சின்ன பையனா ஆக்கிடுச்சு. ஆனால் பாராட்டு சின்ன தாவீதை பெரிய அரசனாக பிற்காலத்தில் மாற்றிவிட்டது. நாம் பொறாமைப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் சிறுமை அடைவோம். பாராட்டுகிறோம் என்றால் நாம் பெருமைக்குரியவர்களாக மாறிவிடுவோம். நீதிமொழிகள் 27:4 ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம் யாராச்சும். பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? அந்த மாதிரி ஏவுகணை மாதிரி. அது ஏவுகணை முன்னாடி போய் நம்மளால நிற்க முடியுமா? அடிச்சு தூக்கி போட்டுரும். பொறாமையை நாம் தவிர்ப்போம், பிறரை பாராட்டுவோம், சிறப்புக்குரிய மனிதர்களாக வாழ்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். இறை அருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென்.